வணக்கம். டிஎன்பிசி எக்ஸாமில் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியில் விசுவல் ரீசனிங் அதாவது படவரிசைன்ற ஒரு டாபிக் ஒன்று இருக்குது. அதில் இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுப்பாங்க. இதுக்கு முன்ன வீடியோவில் முக்கோணங்களினுடைய எண்ணிக்கை அதாவது ட்ரையாங்கிள் நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கிறது மெத்தட் எப்படின்றது நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள் பார்க்காத இருக்கிறவங்க. இப்போ ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் இன் த கிவன் பிக்சர் ஆர் கிரிட். அதாவது இந்த மாதிரி ஒரு கிரிட்டா கொடுத்துட்டாங்கன்னா, அதாவது இந்த மாதிரி கிரிட்டா கொடுத்துட்டாங்கன்னா இதுல எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ஒரு டாபிக்கா இருக்கு. இதுல பொதுவாகவே டிஎன்பிசி எக்ஸாம்ல இந்த செஸ் போர்ட்ல எத்தனை ஸ்கொயர் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சமயம் கேட்டிருக்கிறாங்க. அதனால இந்த மாடல் எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். இதனுடைய ஜென்ரல் ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்பர் ஆஃப் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறது ஜென்ரல் ஃபார்முலா எம் கிராஸ் என். இந்த எம் கிராஸ் என்ற ஒரு கிரிட் இருந்துச்சுன்னா, இந்த எம் கிராஸ் என் இருக்கிற மாதிரி ஒரு கிரிட், அதாவது எம் ரோ என் காலம் இருக்கிற மாதிரி ஒரு கிரிட் இருந்துச்சுன்னா, அதுல எத்தனை ஸ்கொயர் எத்தனை சதுரங்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா எம் என் பிளஸ் எம் மைனஸ் ஒன் இன்ட்டு என் மைனஸ் ஒன் பிளஸ் எம் மைனஸ் டூ இன்ட்டு என் மைனஸ் டூ. இது அப்படியே அப் டு இந்த டேம் வந்து 0 ஆகிற வரைக்கும் நம்ம கண்டினியூ பண்ணணும். இதுல ஏதாவது ஒன்று எம் மைனஸ் டூவோ அல்லது என் வரிசையில் வரக்கூடியதோ ஏதாவது ஒன்று 0 வச்சுன்னா அதோட நிறுத்திட்டு அதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி சமேஷன் எடுத்தோங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இதுவே இது எம் கிராஸ் என் கிரிடா இருக்கும்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஒருவேளை அங்க கொடுத்துருக்கிறது அதாவது எம் கிராஸ் எம் சேம், அதாவது ரோவும் காலமும் சேமா இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம டைரக்டா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்னா எம் இன்ட்டு எம் பிளஸ் ஒன் இன்ட்டு டூ எம் பிளஸ் ஒன் பை சிக்ஸ். இந்த ஃபார்முலா டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது சம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் என் ஆர் எம் ஸ்கொயர் நம்பர்ஸ், அந்த ஃபார்முலா அதாவது முதல் எண் வர்க்க எண்களினுடைய கூடுதல் கண்டுபிடிக்கிற ஃபார்முலாவை பயன்படுத்தி நாம கண்டுபிடிக்கலாம். சரி, இப்ப ப்ராப்ளத்துக்கு வரோம். இந்த சம்முக்கு வருவோம். இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரே ஒரு செல்லு இருக்கிறது மட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரே செல் இருக்கிறதுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு என்னது, இது வந்து 1 கிராஸ் 1. ஸோ 1 கிராஸ் என்னன்னா ஒரு ரோ இருக்கு ஒரு காலம் இருக்கு. ஸோ எம் என், ஸோ 1 இன்ட்டு 1 ஈக்குவல் டு 1. ஸோ இதுல ஒரே ஒரு ஸ்கொயர் தான் வரும். செகண்ட் வந்து 1 இன்ட்டு 2ன்ற கிரிட் கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஒரு ரோ 2 காலம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு எப்படி வரும்னா எம் என் ஃபார்முலா என்ன சொல்றது, எம் என் பிளஸ் எம் மைனஸ் ஒன் இன்ட்டு எம் என் மைனஸ் ஒன் பிளஸ் எக்ஸெட்ரா இப்படியே போகணும். சரி, ஓகே. இதுல ஃபார்முலால அப்ளை பண்ணுங்க. 1 இன்ட்டு 2 எம் இன்ட்டு என் பிளஸ் எம் மைனஸ் ஒன்னு 1 மைனஸ் ஒன், இதுவே 0 ஆயிரும். ஸோ 2 மைனஸ் ஒன் இதை அடி நிப்பாட்டிக்கலாம். அப்ப இது 0 ஆயிரும். ஸோ நமக்கு ரிமைனிங் இருக்கிறது 1 இன்ட்டு 2 ஈக்குவல் டு 2. இதுல 2 ஸ்கொயர் வரும். அப்போ ஒரு ஸ்கொயர் 2 ஸ்கொயர். ஸோ 2 ஸ்கொயர் வரும். இதுல ஒரு ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட் மெத்தடு இது வந்து 2 கிராஸ் 2. இதுல நம்ம பார்த்தாவே நம்மளால சொல்ல முடியும். பாத்தீங்கன்னா பெரிய ஸ்கொயர், இந்த ஸ்கொயர் வந்து இது 1, அப்புறம் சின்ன சின்ன பிளாக் இருக்கு பாருங்க, 1 2 3 4 அப்போ 5. இதுல வந்து 5 ஸ்கொயர் இருக்கு. சரி, நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணி பார்க்கலாம். 2 இன்ட்டு 2 பிளஸ் 2 மைனஸ் ஒன்னா 1 இன்ட்டு 1. ஸோ நமக்கு என்ன வருது, நெக்ஸ்ட் போனோம்னா 0 ஆயிரும். ஸோ 2 2 4 பிளஸ் ஒரு 1 1. ஸோ 5 ஸ்கொயர். ஸோ 5 ஸ்கொயர் கிடைக்கும். இது இல்லைன்னா அந்த ஃபார்முலாவிலே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதாவது ஃபர்ஸ்ட் என் ஸ்கொயர் நம்பர்ஸ்னுடைய சம் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா இருக்குல்ல, n இன்ட்டு n பிளஸ் ஒன் இன்ட்டு 2n பிளஸ் ஒன் பை 6. அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணாலும் எண்ணுக்காக 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எண்ணுக்கு 2 இன்ட்டு n இன்ட்டு n பிளஸ் ஒன்னா n பிளஸ் ஒன்னா 3 இன்ட்டு 2n பிளஸ் 1. அப்போ 2 4 1 5 பை 6. ஸோ ஒரு 6 இது கேன்சல் ஆயிரும். ஸோ 5 வரும். ஸோ இதனுடைய நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ல வந்து இதுல 5 இருக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா 1 2 ரோ இருக்கு, காலம் வந்து 1 2 3 காலம் இருக்கு. இதுல என்ன பண்ணலாம், இது அதாவது m இன்ட்டு n. ஓகே,
அப்ப 2 into 3 plus 2 minus 1 1 into 3 minus 1 2 1 into 2 plus next என்ன வரும் 2 minus 2 0 ஆயிரும் into 3 minus 2 1 so இதாடி நிறுத்திக்கலாம் so 2 into 3 6 1 into 2 2 plus 0 so 6 2 8 இதுல 8 ஸ்கொயர் இருக்கும் பாத்திரலாங்களா 1 2 3 4 5 6 6 வந்துருச்சுங்களா அப்புறம் இந்த பெருசு பாருங்க 2 cross 2 மேட்ரிக்ஸ் பாருங்க 1 2 அப்ப அது 2 சோ ஆக மொத்தம் 8 ஸ்கொயர் இதுல இருக்கும் சரி நெக்ஸ்ட் மாடல் என்ன கொடுத்துருக்காங்க 3 into 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க இதுல பார்க்கலாம் எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம் பெருசா இருக்குது அதாவது 3 cross 3 மேட்ரிக்ஸ் வந்து 1 இருக்கும் அப்புறம் 2 cross 2 மேட்ரிக்ஸ் எத்தனை இருக்குன்னு பாருங்க 1 2 அப்புறம் 3 4 அப்ப அது 4 இருக்கு 2 cross 2 மேட்ரிக்ஸ் 4 இருக்கு 1 cross 1 மேட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 ஸோ 9 இருக்கு ஸோ 9னா 14 ஸ்கொயர் இருக்கு சரி ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணிடலாமா 3 into 3 plus 3 minus 1 3 minus 1 2 into 2 plus 1 into 1 ஸோ நமக்கு என்ன வருது 9 plus 2 4 plus 1 ஸோ ஆக மொத்தம் 14 ஸ்கொயர் நம்ம எப்படி போட்டாலும் இதுல 14 ஸ்கொயர் வந்துடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் மாடல் என்ன கொடுத்துருக்காங்க 1 2 3 3 ரோ இருக்கு 1 2 3 4 காலம் இருக்கு அப்ப 4 காலம்னா எத்தனை வருதுன்னு பாத்துடலாங்களா சோ 3 into 4 m into n-க்கு பிளஸ் m minus 1 into n minus 1 அப்ப 1 குறைச்சு போடுங்க 3 2 into 3 பிளஸ் 1 into 2 நெக்ஸ்ட் போனா 0 ஆயிரும் அதுலயும் நிறுத்திக்கலாம் ஸோ 3 4s are 12 plus 2 3s are 6 plus 1 2 is 2 ஸோ ஆக மொத்தம் 12 plus 6 18 plus 2 20 ஸ்கொயர் இருக்கும் இதுல 20 ஸ்கொயர் இருக்கும் ஓகேங்களா கவுண்ட் பண்ணி பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இந்த 12 வந்துருச்சுங்களா அப்புறம் 1 cross 1 வந்து 12 இருக்கு 2 cross 1 பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 ஸோ 6 வந்துருச்சு அப்புறம் 3 cross 3 cross 3 பார்த்தாங்கன்னா பாருங்க 1 2 மட்டும் தான் வரும் மற்றது எதுவும் வராது ஸோ ஆகும்போது நம்மளுக்கு 20 ஸ்கொயர் கிடைக்கும் சரி நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க 1 2 3 4 1 2 3 4 அப்போ 4 into 4 மேட்ரிக்ஸ் இருக்கு 4 into 4 மேட்ரிக்ஸ்னா 4 into 4 1 கிடைக்கும் அடுத்தது பிளஸ் 3 into 3 பிளஸ் 2 into 2 பிளஸ் 1 into 1 ஸோ ஆக மொத்தம் எத்தனை வரும் 16 பிளஸ் 9 பிளஸ் 2 4 பிளஸ் 1 1 அப்ப என்ன வரும் 16 9 25 25 4 29 30 அப்ப 30 ஸ்கொயர் இருக்கும் சரிங்களா இல்ல ஃபார்முலா அப்ளை பண்ணி பார்க்கலாங்களா சோ ஃபார்முலா என்ன இருக்கும் n into n plus 1 into 2n plus 1 by 6ன்றத ஃபார்முலா அப்ப 4 into n plus 1 5 into 2n 2 8 1 9 by 6 சிம்பிளிஃபை பண்ணலாமா 2 6 3 9 ஓர் 2 2 4 அப்ப 2 5 10 5 30 அப்போ 30 ஸ்கொயர் இதுல இருக்கும் ஓகேங்களா சரி சிமிலர்லி இதே போல இந்த செஸ் போர்டுல பார்க்கலாம் செஸ் போர்டுல பாத்தீங்கன்னா 8 ரோ 8 காலம் இருக்கும் செஸ் போர்டை பொறுத்த வரைக்கும் 8 ரோ 8 காலம் இருக்கும் இதுக்கும் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் n into n plus 1 into 2n plus 1 by 6 இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம் n க்கு அது 8 into 9 into
2 8 16 1 17/6. சிம்பிளிஃபை பண்ணலாங்களா? 2 6 3 9 1 2 4 2 8 4 12 12 இன்ட்டு 17 என்ன வரும்? 12 84க்கு 4 மீதி 8 ஓர் 12 12 12 8 20. ஸோ 204 ஸ்கொயர் வந்து இதுல இருக்கும். 204 ஸ்கொயர் எப்படின்னு பாத்தீங்கன்னா 1x1 எப்படின்னு அது எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. 8x8 இந்த செஸ் போர்டில் 1x1ன்றது ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கும், அதே இப்போ ஒரு ஸ்கொயர் இருக்கும். 2x2ல பாத்தீங்கன்னா 4 இருக்கும், 3x3ல 9, 4x4ல 16, 5x5ல 25 and 6x6ல 36, 49 and 8x8ல 64. சாரி, அதாவது இது பெரிய ஸ்கொயர் 1 இருக்கும். பெரிய ஸ்கொயர்னா 8x8ல 1 இருக்கும். அப்புறம் 8x8ல 8x8னா பெரிய ஸ்கொயர். இது வந்து இதுதான் 1x1 என்ற ஸ்கொயரு, இது 2x2 என்ற ஸ்கொயரு, இது 3x3 என்ற ஸ்கொயர். இப்படிதான் வரும். அப்போ 1 4 9 16 25 36 49 64 இது எல்லாத்தையும் சம் பண்ணுங்கன்னா 204 வந்து நமக்கு ஆன்சரா கிடைக்கும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இதே இதே மாடல் அதாவது இந்த மாதிரி கிரிட் கொடுத்துட்டாங்கன்னா இதுல எத்தனை ரெக்டாங்கிள் இருக்கு, அதாவது செவ்வகம் எத்தனை இருக்குதுன்றது கண்டுபிடிக்கலாம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வீடியோ போடுறேன், அதையும் பாருங்க. தேங்க்யூ, பை.